இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 23ஆம் வாரத்தில் பயணிக்கும் நாம் இன்றைய ஆன்ம விருந்தாக சிந்திக்க இருப்பது லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. இன்றைய நற்செய்தி 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் பகுதி கடவுளின் கட்டளைகளை பின்பற்றுபவர்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதிகளை பற்றி பேசுகிறது. இரண்டாம் பகுதி பின்பற்ற தவறியவர்களுக்கான அவரது துன்பங்களை பற்றி பேசுகிறது. தம்முடைய சீடர்களிடம் இவற்றையெல்லாம் கூறியதற்கான காரணத்தை சிந்திக்க இந்த நற்செய்தி நம்மை மேலும் ஆழமாக செல்ல அழைக்கின்றது. உண்மையில் நாம் வெவ்வேறு வழிகளில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கடவுள் நமக்கு இந்த வாழ்க்கை பரிசை வழங்கியிருப்பது நாம் பெற்ற பெரும் கொடையே. அதனால் அவருடைய படைப்புகளின் அழகையும் நம் அன்புக்குரியவர்களுடன் இருக்கும் பாக்கியத்தையும் நாம் அனுபவிக்க முடியும். ஆனால் நம்மிடம் கேட்கப்பட்டால், கடவுளை மனிதருக்கு தெரியப்படுத்த வேண்டிய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்வது? நாமும் பிறருக்காக தம்மையை வெறுமையாக்குவதை அனுபவித்து இருக்கிறோமா? அல்லது மற்றவர்களுக்கு என்ன நடந்தாலும் பொருட்படுத்தாமல் தங்கள் உயிரை காத்து கொள்ளும் மக்களில் நாமும் ஒரு பகுதியாக இருக்கிறோமா? இன்று பலர் தங்கள் வாழ்க்கையில் கடவுளின் இருப்பை அடையாளம் காண தவறிவிட்டனர். ஏனென்றால் அவர்கள் புகழ், இன்பம் மற்றும் கடவுளை விட தன்னை மகிழ்விப்பதில் கவனம் செலுத்தும் உலகின் பல செயல்களில் கண்மூடித்தனமாக உள்ளவர்கள். கடவுள் முன்னிலையில் நாம் பேறு பெற்றவராய் வாழ்வது நம் வாழ்வின் உச்சக்கட்ட இலக்காய் இருக்க வேண்டும். அவருக்காய் அவர் பணியாற்ற அவர் பாதம் தேடி வந்துள்ள நாம் மகிழ்ச்சியின் மக்களாகவும் ஆசீரின் மக்களாகவும் வாழ அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு வாழும்போது துன்பங்களும் இன்பங்களும் நிச்சயம். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். ஆம், நம்மை அதிகமாய் அன்பு செய்யும் இறைவனுக்காய் இன்னல்கள் ஏற்போம். விண்ணுலகில் மிகுதியான பரிசினை பெறுவோம். மண்ணுலகில் அவரை மகிமைப்படுத்தும் பேறு பெற்றவர் ஆவோம்.